சுண்டக்காய் வத்தல் குழம்பு பார்க்க போகிறோம். முதல்ல சுடுதண்ணியில் புளியை ஊற வச்சிடலாம். இந்த சுண்டைக்காயில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது, அதனால் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், சில பொருட்களை வறுத்துக்கலாம். நான் இங்கே வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி, மிளகு, மிளகாய் வத்தல், கடலைப்பருப்பு இது நாலுத்தையும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம். சுண்டைக்காய் கசப்பாக இருக்கும், அதனால் குழந்தைகளுக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம அடிக்கடி உணவில் குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கி குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. சுண்டைக்காய் விட்டமின் பி, சி சத்து நிறைஞ்சி இருக்குது. இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், இரத்த சோகையை நீக்கும். இப்போது கடுகு, வெந்தயம், மிளகாய் வத்தல் தாளிச்சிடலாம். இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும், சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு நல்ல மருந்தாக இருக்கும். இப்போது சுண்டைக்காயை நல்லா வதக்கிடலாம். சுண்டைக்காயில் கசப்பு தன்மை இருக்கும், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணுன்னா அந்த கசப்பு இல்லாமல் இருக்கும். சுண்டைக்காய் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளியிலிருந்து புளி தண்ணியை விட்டுடலாம். இந்த புளி நல்லா வத்தணும், அப்போ தான் இந்த வத்த குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காய கட்டி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட பொடித்து வைத்திருந்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு புளிப்பாக இருக்கும், காரமாக இருக்கும். நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். இந்த புளி நல்லா கொதிக்கணும், கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே வரும். அப்போ நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு தயாராகிடுச்சு. டேஸ்ட் அபாரமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம புடலங்காய் கூட்டு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கடலைப்பருப்பு நல்லா கழுவி எடுத்துடலாம். இதோட புடலங்காயை நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி அதிகம் விட வேண்டாம், கூட்டுக்கு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு இப்போ நம்ம அரைச்சிடலாம். முதல்ல தேங்காவை துருவி வச்சுக்கலாம். இப்போ நான் கூட்டுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது தேங்காவோட பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் புடலங்காய் கூட்டுக்கு, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேக வச்சிருந்த புடலங்காயில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியும் கடலைப்பருப்பும் சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ இதோட வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வாசனை இந்த கூட்டுக்கு தனி சுவை கொடுக்கும். நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும்போது கெட்டியாகும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கூட்டுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு தாளிச்சிடலாம். ரெண்டு வரமிளகா இதோட சேர்த்துக்கலாம். நான் அரை கப்பு புடலங்காய்க்கு ஒரு மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கூடயும் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது நான் துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா செவப்பாக வதக்கி விட்டுடலாம். தேங்காய் கலர் மாறணும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம். இந்த தாளிப்பை புடலங்காய் கூட்டில் கொட்டிடலாம். நமக்கு ஈஸியாக புடலங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. நமக்கு சுவையான புடலங்காய் கூட்டு தயாராகிடுச்சு.